இப்போ அதானி விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுக்கிறோம்னா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இப்போ நிறைய விஷயங்கள் முன்னெடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே சமயம் மற்ற கட்சிகள் கூட சேர்ந்து பேசுறது இல்லை. அதனால இதனுடைய வீரியம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அப்போ கேள்வி கேட்கும்போது ஒரு கட்சி கேள்வி கேட்கும்போது அந்த ப்ராப்ளத்தை எல்லாருமே மடைமாற்றுறதுக்கு எதிர்கட்சிகளுக்குள்ளேயே குழப்பம் இருக்கா? குழப்பம் இல்லை. அவங்க அக்ரஸிவான எதிர்கட்சியாகவே செயல்படலைன்றேன். எந்த கட்சிகளுமே நான் எல்லா கட்சியுமே சொல்கிறேன். எனக்கு அந்த திமுகன்னு ஒரு பக்கத்தில் வச்சுட்டு மற்ற எல்லா கட்சியும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டேன். திமுக கூட்டணி கட்சிகளை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்போ மற்ற கட்சி எல்லாமே நான் அது தனியாக போட்டியிடுற நாம் தமிழர்லேருந்து கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாஜகலேருந்து பாமகலேருந்து தமாகலேருந்து எல்லா கட்சியுமே நாளைக்கு வந்திருக்கக்கூடிய விஜயிலேருந்து எல்லாரையுமே நான் கேட்குறேன். அவர்கள் ஒரு சரியான எதிர்கட்சியாக செயல்படுறாங்களா? அதுக்கு கம்பேரிசனை குழம்பிக்கணும். சரியான எதிர்கட்சி எது அப்படி ஒரு கேள்வி. சரியான எதிர்கட்சி திமுகன்னு சொல்லிட்டு திமுக இதே இடத்துல திமுக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்க வேண்டாமான்னு நான் கேட்குறேன். நம்ம இதே நீ செந்தில் பாலாஜி வழக்கே வச்சுக்கோங்களேன். இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் விளக்கு போய் கவர்னர் வரைக்கும் பார்த்து கொடுத்தது யாரு? அன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின். அதனால தான் அந்த வழக்கு நின்றுச்சு. தமிழக முதலமைச்சர் அந்த ஜெயலலிதாவுக்கு எதிராக வழக்கு மேலே வழக்கு போட்டது யாரு? அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சரோட வழக்கு இல்லாமல் இல்லைன்னு கொண்டு போய் நிப்பாட்டினது யார்? RS பாரதி அண்ணன் போட்ட வழக்குகள் எவ்வளவு? அதை கர்நாடகாவுக்கு மாற்று இங்கே மாற்று அப்படி விரட்டி போட்டு அப்போ அவங்க எவ்வளோ எதிர்கட்சியாக பிரமாதமான எதிர்கட்சியாக இருந்து எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்க? கொடநாடு விஷயம் பற்றி எதிர்கட்சியாக இருக்கும்போது எவ்வளோ பேசுனாங்க புரியுதுங்களா? எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க பிரச்சாரம் முழுக்க பேசியிருக்காரு தமிழக முதலமைச்சர். அவர் எதிர்கட்சி செல்வராக இருந்தபோது கொடநாடு வழக்கு அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது பியூட்டிஃபுல்லாக செயல்படுறாரு. அப்படிங்க யார் பண்ணிருக்காங்க? ஏதாவது ஒரு இஷ்யூவை கையில் எடுத்துருக்காங்களான்ற இந்த 3.25 வருஷம் முடிஞ்சு வச்சு. இந்த 3.25 வருஷத்தில் அப்பா சார் சும்மா சொல்லாங்க சார், அதில் பாமக பின்னிருச்சு, அதில் பாஜக வெளுத்துருச்சு, அதில் அதிமுக அரட்டிருச்சு, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எல்லாம் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, ஒரு இது பண்ணுறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணதே எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணி ராசா பேசுகிறதுலாம் என்னுடைய நினைவில் இருக்குது. வேறு எங்கே இன்னைக்கு நம்ம பேசிக்கிற தருணத்தில் கடலூரில் பிரச்சனை தண்ணி, இந்த பக்கம் கடலோர மாவட்டங்களில் பூரா, இந்த பக்கம் டெல்டா மாவட்டங்களில் பூரா தண்ணி. எந்த எதிர்கட்சி தலைவர் போய் உட்காந்துருக்காருன்னு நான் கேட்குறேன். அந்த விவசாய மக்களோட போய் உட்காந்துருக்காங்களான்னு கேட்குறேன். அப்போ எதிர்கட்சி தலைவர்கள் நான் சொல்லுவது எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி மட்டும் எல்லா கட்சியிலும் அவங்க செய்ய வேண்டிய விஷயத்தை அவங்க ஒரு அறிக்கை கொடுத்தா முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறாங்க. ஊடகங்கள் பூரா அவங்க அப்படி தான் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் அறிக்கை கொடுத்தா எங்கே போடணும்? 13ஆம் பக்கத்தில் போட்டு முடிச்சு விட்ருவாங்க. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.